11 மாதமாக மூடிக்கிடக்கும் மணல் மாட்டுவண்டி குவாரிகளை திறந்து தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடக் கோரி மணல் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் பேரணியாக சென்று ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டத்தில் அரசு அனுமதியுடன் மணல் மாட்டுவண்டிகள் மூலம் மணல் அள்ளும் குவாரியானது கோவிந்தபுரம் மற்றும் தாளக்குடி ஆகிய 2 இடங்களில் செயல்பட்டு வந்தது. தற்போது திமுக அரசானது மணல் மாட்டுவண்டி குவாரிகளை மூடியுள்ளதால் 11 மாதங்களாக மணல் மாட்டுவண்டிகளை நம்பியுள்ள சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. வண்டி மாடுகளுக்கு தீவனம் வாங்க கூட வழியில்லாத நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வரும் பட்சத்தில் மணல் மாட்டுவண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட தமிழக அரசு மணல் மாட்டுவண்டி குவாரிகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தி இன்றைய தினம் CITU திருச்சி மாவட்ட மணல் மாட்டுவண்டி தொழிலாளர் சங்கம் சார்பில் மேஜர் சரவணன் ரவுண்டானாவிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மணல் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்று ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாட்டுவண்டி தொழிலில் உள்ள 6000 மாடுகளுக்கு தீனி போட முடியாமல் மாடுகளை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் திமுக அரசு தேர்தல் காலத்தில் தொழிலாளர் நலன்காக்க அறிவிப்புகளை விடுத்துவிட்டு தற்போது தொழிலாளர்களை வஞ்சிக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது என்றும் தாலுகாவிற்கு 1 என்ற வகையில் மணல் மாட்டுவண்டி குவாரிகளை திறந்து குறைந்த விலையில் மணல் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இதுபோன்று மணல் மாட்டுவண்டி குவாரிகள் திறக்கப்படாமல் உள்ளது. அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழக அரசு மற்றும் பொதுப்பணித்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என்றும் பொக்லைன் மூலம் சட்டவிரோதமாக அதிக ஆழத்தில் மணல் அள்ளப்படுவதால் பள்ளங்கள் உருவாகி உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தாத மணல் மாட்டுவண்டி குவாரிகளை திறக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கையினை முன்வைத்தனர். நலன்களை பாதுகாக்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? பட்டினியால் பரிதவிப்பு மாட்டு வண்டி தொழிலாளர்கள் 11 மாதமாய் தமிழக அரசே திமுக அரசே திறந்து விடு மணல் மாட்டு வண்டி வீச்சுகளை வெள்ளட்டும் சிறக்கட்டும் CITயின் கோரிக்கைகள். திருச்சி மாவட்டத்தில் 11 மாத காலமாக மணல் அள்ளுகின்ற மணல் மாட்டு வண்டி உள்ளிட்ட மணல் மாட்டு ரீச்சுகள் மூடி கிடக்கிறது. இந்த மணல் மாட்டு வண்டி ரீச்சுகள் மூடி கிடக்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். 3000 மாட்டு வண்டி இருக்கிறது என்று சொன்னால் அதோடு 2 மாடுகள் என்று கணக்கு சேர்த்தால் 6000 மாடுகளுக்கு அவர்கள் தீனி போடக்கூட முடியாத நிலையில் பலரும் மாடுகளை விற்றுக்கூடிய அவலம் நினைக்கிறது. ஆனால் தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் கடந்த காலங்களில் தேர்தல் காலங்களில் தொழிலாளர் நலன் காப்பதற்கான அறிவிப்புகளை வாக்குறுதிகளை அளித்தார்கள். ஆனால் 11 மாத காலமாக மூடியிருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இப்படி பட்டினியால் பரிதவிக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் பொதுப்பணித்துறை நிர்வாகம் திருச்சி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக 11 மாதத்திற்கு முன்பாக திருச்சி மாவட்டத்தில் திறந்திருந்த அத்தனை மணல் ரீச்சுகளையும் உடனடியாக திறந்து விட வேண்டும். தாலுகாவிற்கு 1 என்ற அளவில் மணல் மாட்டு வண்டிகளை ரீச்சுகளை திறப்பதன் மூலம் இன்றைக்கு வீடு கட்டுவதற்கு தேவையான மலிவான விலையில் மணல் கிடைத்து கொண்டிருந்தது. மணல் மாட்டு வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மணலை கம்மியான விலைக்கு மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் நேரடியாக பேசி வீடு கட்டுவோர் வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வீடு கட்டுவோர் கூட பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே மேலும் காலதாமதப்படுத்தாமல் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் மணல் மாட்டு வண்டிகளை ரீச்சு திறக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களில் இந்த மாதிரியான மணல் மாட்டு வண்டிகள் ரீச்சுகள் திறக்காமல் இருக்கிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கான பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அனைவரையும் ஒன்றிணைத்து வருகின்ற காலத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை CIT அமைப்பின் சார்பாக முன்னெடுக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். S. ரங்கராஜன், CIT மாவட்ட செயலாளர். 3000 மணல் மாட்டு வண்டி தொழில் எங்களுடைய இருக்கிற கணக்கீடு இப்படி 3000 மாட்டு வண்டிகள் இருக்குது. அப்படின்னா 3000 மனிதர்கள் அவரோடு சேர்த்து உதவியாளர் ஒருத்தர் இருப்பார். அதேமாதிரி மாடுகள் கணக்கெடுத்து 6000 இருக்காங்க. ஓரளவு அது இந்த கணக்கு என்பது பொதுப்பணித்துறையிட்டே இருக்கும். மணல் மாட்டு வண்டி ரீச் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க டோக்கன் போடுறாங்க, ஒவ்வொருத்தர் பேர்லையும் டோக்கன் போட்டாங்க. அதில் அந்த கணக்கு என்பது துல்லியமானது, அதில் ஒன்றும் மாறுதலுக்கு உட்பட்டதில்லை. குறைந்தபட்சம் ஒரு 3000 தொழிலாளர்கள் 6000 மாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு ரீச் திறக்கணும். அதே வீடு கட்டுறவங்க எளிய சின்ன அளவில் பட்ஜெட் போட்டு வீடு கட்டுறவங்களுக்கு மலிவான விலையில் இந்த மணல் கிடைக்கும். இவங்கள்ட்டே நேரடியாக பேசி மணலை கொண்டு போய் இறக்குவாங்க. அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்பதை கணக்கில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை CIT ஏற்றுக்கொள்ளலை. சட்டத்தின் அனுமதி உட்பட்டு
அதாவது 3 அடிக்கு மேலே பள்ளம் தோண்டக்கூடாது என்பதான் அரசினுடைய நிலைப்பாடு. சிஐடி அதை தான் ஆதரிக்கிறோம். மணல் மாட்டு வண்டி தொழிலாளரை பொறுத்தவரை மம்பட்டியில் போட்டு லேசாக அள்ளி தான் மணல் கொண்டு வருவாங்க. ஆனால் லாரிகளில் எழும்போது மிகப்பெரிய அளவுக்கு மாஃபியாவாக செயல்படக்கூடியவர் தான் கிரெயினை வச்சு 10 அடி 12 அடி ஆழத்தில் மணலை தோன்றுறாங்க. அதன் மூலமாக இப்போ குளிக்க போகிறவங்க கூட விபத்தில் கொள்ளிடத்தில் கூட அணைக்கட்டில் இறந்து போனதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. அதே சிஐடி அமைப்பு ஏற்றுக்கொள்ளலை. மணல் மாட்டு வண்டி தொழிலாளர் எளிய முறையில் மண் வெட்டி வைத்து மணலை லோடு பண்ணுவாங்க. அதில் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்லை என்பதுதான் எனக்கு. எனவே மணல் மாட்டு வண்டி தொழிலாளருடைய அந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக ரீச்சை திறக்க வேண்டும்.